அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2வது பாடம் நடுவண் அரசு அப்படிங்கிற பாடம். அந்த பாடத்துக்குள்ள துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை இந்த 3 டாப்பிக்கையும் பார்க்க போகிறோம். 2 பக்கம்தான், சரிங்களா? இந்த வீடியோவில் 24 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நம்ம டெய்லியுமே டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தலைப்புன்னு பார்த்தா இதுக்கு அடுத்து இருக்கிற தலைப்பு நான் சரியாக கவனிக்கலைங்க. மக்களவை, மாநிலங்களவை நினைக்கிறேன் நாளைக்கு தலைப்பு. அதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன், டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு டெஸ்ட் நடக்கும். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி கூறும் சட்டப்பிரிவு, இதற்கான பதில் சட்டப்பிரிவு 63. 63 துணை குடியரசுத் தலைவரை பற்றியது. அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். இது சரிதாங்க. நாட்டுடைய 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் பதவி. அலுவலக முன்னுரிமையில் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். இதுவும் சரிங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டு முறையை பின்பற்றி உருவாக்கப்பட்டுள்ளது? துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டு முறையை பின்பற்றி உருவாக்கப்பட்டுள்ளது? இதற்கான பதில் அமெரிக்கா. அந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இதற்கான பதில் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் தான் இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர். ஃப்ரெண்ட்ஸ், 2024-25 எடிஷனில் குடியரசுத் தலைவருடைய வரிசையை பற்றியோ அல்லது பிரதமருடைய வரிசையை பற்றியோ கொடுக்கல. ஆனால் 2019 வந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அதை வச்சும் தேர்வில் கேட்பாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அடுத்து யார், அதற்கு அடுத்து யாருன்னு கூட கேட்பாங்க. அந்த 2019 எடிஷன் புத்தகத்தை வச்சு பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்கள். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் தவறானது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், சரி. 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், சரி. நடுவண் அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகளில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, இதுவும் சரி. ஆனால் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க, இது தவறு. துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை தான் பெற்றிருக்கணும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர்னா மக்களவை உறுப்பினராக தகுதி வேணும். துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வேணும். அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்க. துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன? துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 66ல் 1ங்க. 66ல் உட்பிரிவு 1. அடுத்த கேள்வியை பாருங்க. புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்பவர் யார்? புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரையிலும் துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை மேற்கொள்பவர் மாநிலங்களவையுடைய துணைத் தலைவர், மாநிலங்களவையின் துணைத் தலைவர். அடுத்த கேள்வியை பாருங்க. துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளில் சரியானது எது? துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகளில் சரியானது விடையை பார்க்கலாங்களா? துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார், இது கரெக்டு. மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார், இதுவும் சரி. மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார், இதுவும் சரி. மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார், இதுவும் சரி. அப்போ இங்கே எல்லாமே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்க.
துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிக்கலாம்? துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக எத்தனை மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவரின் பணிகளை கவனிக்கலாம்? இதற்கான பதில் 6 மாதங்கள் கவனிக்கலாம். 6 மாதங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்னர் குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும்? பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி துணை குடியரசுத் தலைவருக்கு அறிவிப்பு கொடுக்கணும்? இதற்கான பதில் 14 நாட்களுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துடணும். அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இது கரெக்டுங்க. நல்லா கவனிங்க. மாநிலங்களவையில் பெரும்பான்மையோட நிறைவேற்றணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க. துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்க தீர்மானத்திற்கு மக்களவையின் ஒப்புதல் தேவையில்லை. இது தவறு. மக்களவையும் ஒப்புதல் கொடுக்கணும். ஆனால் சாதாரணமாக கொடுத்தா போதும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. முடிவு வாக்கு காஸ்டிங் ஓட்டு பற்றிய சட்டப்பிரிவு என்ன? முடிவு செய் வாக்கு காஸ்டிங் ஓட்டு பற்றிய சட்டப்பிரிவு. விடையை பார்க்கலாங்களா? விடை 100ங்க. முடிவு செய் வாக்கு பற்றிய சட்டப்பிரிவு 100. அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். தவறுங்க. 100 படி வாக்களிக்கலாம். ஆனால் எங்கே வாக்களிக்கலாம்? மாநிலங்களவையில் தான் வாக்களிக்க முடியும். அப்போ இந்த பாயிண்ட் தவறு. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. இது கரெக்டுங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் குடியரசுத் தலைவரின் பணிகளை செய்பவர் யார்? 2 பதவியும் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பொழுது யார் அந்த வேலையை பார்ப்பாங்க? விடையை பார்க்கலாங்களா? உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர் தான் பார்ப்பார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அடுத்த கேள்வியை பாருங்க. 1969 குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? 1969 குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? இதற்கான பதில் நீதிபதி எம். ஹிதயத்துல்லா. இவர் தான் குடியரசுத் தலைவராக செயல்பட்டிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்க. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன? குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 74 உட்பிரிவு 1ங்க. 74 உட்பிரிவு 1. அடுத்த கேள்வியை பாருங்க. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டின் வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த நாட்டின் வெஸ்ட்மினிஸ்டர் அரசியலமைப்பு முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடையை பார்க்கலாங்களா? விடை இங்கிலாந்து நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இங்கிலாந்து நாடு. அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? கூற்று இங்கிலாந்து நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மினிஸ்டர் முறை என்று அழைக்கப்படுகிறது. காரணம் இங்கிலாந்து நாடாளுமன்றம் வெஸ்ட்மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளது. இதற்கான பதில் 2மே சரிங்க. அதனால் கூற்று காரணம் 2மே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்க. அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பவர் யார்? அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வியை பாருங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். அவர் எத்தனை மாதங்களுக்குள்
நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? விடையை பார்க்கலாங்களா? இதற்கான பதில் 6 மாதங்களுக்குள் அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 6 மாதங்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்? அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அடுத்த கேள்வியை பாருங்க. பிரதம அமைச்சரின் செயல்பாடுகள் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? பிரதம அமைச்சரின் செயல்பாடுகள் கடமைகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 78ங்க. 78. அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். கரெக்டு. அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். கரெக்டு. சர்வதேச மாநாடுகளில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். இதுவும் சரி. அப்போ எல்லாமே சரிதாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் நடக்கும். என்ன போர்ஷன் அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போடுறேன், டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் பேர் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும்? பிரதமரையும் சேர்த்து. இதற்கான பதில் 15% இருக்கணுங்க. 15% தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிந்தது. இந்த 24 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அதையும் மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு இரவு 9:30 மணிக்கு டெஸ்ட் நடக்கும்.